ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பூத பூத பூதேஸ்வராய, யோக யோக யோகேஸ்வராய, கால கால காலேஸ்வராய, சிவ சிவ சர்வேஸ்வராய, சம்போ சம்போ மகாதேவாய. ஓம் நம சிவாய. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வ பிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்தில் இருந்து அடியேன் நடராஜாச்சாரியாகிய அனுபவ ஜோதிடர் பல ஜோதிட கருத்துக்கள், சில ஆன்மீக கருத்துக்களும் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையிலே இந்த விஸ்வ பிரம்மம் ஜோதிடம் என்ற இந்த யூடியூப் சேனலில் எனக்கு நல்ல ஒரு ஆதரவையும் ஊக்கத்தையும் அளித்து வருகிறீர்கள். உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்போது ஜோதிடம் என்றால் அதுதான் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக விளங்குகிறது. கடவுள் எல்லாருக்கும் இருக்காரா? ஜோதிடம் பார்ப்பவருக்கும் இருக்கிறார், ஜோதிடம் பார்க்காதவர்களுக்கும் இருக்கிறார். ஆக எங்கும் நிறைந்த இறைவன் அருளால் தான் தினமும் பொழுது விடுகிறது, பொழுது புலர்கிறது. இப்படி எல்லா இயக்கங்களும் நடைபெறுகின்றன. அதிலே மனிதன் சக்தியின் மூலம் அவரும் பல இயக்கங்களை இறைவன் அளித்து கொண்டு தான் இருக்கிறார். அந்த ஒரு ஷெட்யூல்டு நமக்கு கொடுப்பார் கடவுள். இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், என்ன செய்ய வேண்டும், இதோ எடுத்து வச்சுக்கங்க சொல்லிட்டு உங்கள் முன்னால், அதாவது உங்கள் மனதிலே ஒரு ஷெட்யூல்டு கொடுக்குறாரா? நல்லா சிந்திச்சு பாருங்கள். 10 மணிக்கு இங்கே போகணும், 11 மணிக்கு இவரை பார்க்கணும், 12 மணிக்கு இந்த வேலையை செய்து முடிக்கணும், 2 மணிக்கு சாப்பிடணும், திருப்பி 3 மணிக்கெல்லாம் கொடுத்த சில வேலைகளை பெண்டிங் வைக்காமல் முடிச்சிடணும், திருப்பி 4 மணிக்கு இதை செய்யணும், 5 மணிக்கு அதை முடிச்சிடணும். இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு ஒரு 10 வேலையாவது உங்களுக்கு கொடுப்பார். வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருக்கிறவங்களுக்கும் கடவுள் இருக்கிறார். அவங்கள பற்றி நமக்கு இந்த கணக்கில் வராது. ஏன்னா உழைப்பவருக்குத்தான் இறைவனுடைய அருள் கிடைக்கும், நாம் உயரவும் முடியும். உழைக்கவில்லை என்றால் உயர்வு என்பதே கிடையாது. சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி. சுறுசுறுப்பில்லாமல் தூங்கிக்கிட்டு இருந்தால் போட்டுக்கிட்டு துணி கூட இருக்காதுப்பா, பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு பாடல் கூட உண்டு. ஆக ஒரு மனிதனாக பிறந்தவன், ஆண் மகனாக பிறந்தவன் நிச்சயமாக வாழ்நாள் முழுதும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். உட்காந்துடக்கூடாது. எதையாவது பண்ணுப்பா. உனக்கு என்ன தெரியும், அந்தந்த வயது காலத்தில் என்னென்ன உன்னால் பண்ண முடியுமோ அதை செஞ்சு உழைச்சிக்கிட்டே இரு. எதுவரை? உயிர் உள்ளவரை உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்மகனும் உயிர் உள்ளவரை உழைக்க வேண்டும். சாகும் வரை சம்பாதிக்க வேண்டும். இந்த தாரக மந்திரத்தை மனதிலே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். 2025 ஆங்கில புத்தாண்டு மலர்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆண்மகனும் சாகுறும் வரை சம்பாதிப்பேன்,
உயிர் உள்ளவரை உழைப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நீங்கள் புத்தாண்டில் செய்ய வேண்டிய பெரிய உபகாரம். ஹாப்பி நியூ இயர் என்று சத்தம் போடுவதாலும் ஆர்ப்பாட்டம் செய்வதாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுப்பேன் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வர வேண்டும். அப்போதுதான் அந்த புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு 2025 முழுவதும் உங்களை நல்ல வழிக்கு கொண்டு செல்லும். இப்போது ஜோதிட ரீதியாக புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வரும். நிறைய ஜோதிடர்கள் புத்தகங்கள்லாம் போடுறாங்க, டிவி சேனல்லாம் விவரம் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரையிலே உங்களுக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்பதெல்லாம் இல்லை. நீங்கள் 2025 புத்தாண்டில் பிறக்கின்ற குழந்தைக்கு என்ன பலனோ அந்த பலன் உங்களுக்கு நடக்குமா? நீங்கள் எப்போது பிறந்தீர்கள் என்ற கணக்கின்படிதான் உங்களுக்கு ஜாதகம் அமைகிறது. அதன்படி தசாபலன் நடக்கிறது. அந்த தசாபலனுக்கு ஏற்றாற்போல்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். நல்ல தசை இருந்தால் யோகத்தையும், கெடுதல் தசை இருந்தால் கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிக்காமல் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. ஏன்னால் உங்களது கர்மா அவை கழிப்பதற்காகத்தான் நீங்கள் மனிதனாக பிறந்திருக்கிறீர்கள் என்றது விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ நீங்கள் எதையுமே நல்லது கெட்டதை அனுபவிக்காமே நீங்கள் இருந்துட முடியுமா? ஆக புத்தாண்டு பலனிலே ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு இப்போது என்ன தசை நடக்கிறதோ அதன்படித்தான் உங்களுடைய பலன் நடக்கும். ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு பிறக்கிறது தான். போன 2024 புத்தாண்டில் பிறந்து இந்த இப்போது புத்தாண்டு 2025 புத்தாண்டு பிறக்கின்ற இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள், என்ன பண்ணீர்கள், என்ன செஞ்சீங்க, எதை அடைந்தீர்கள், எதை உங்களால் பிரச்சனைகளை எப்படியெல்லாம் சமாளித்தீர்கள் என்றெல்லாம் நீங்கள் ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்கும். இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் எல்லாம் வந்துட போவதில்லை. மேஷராசிக்காரர் எப்படி இருந்தாரோ அப்படி தான் இந்த 2025 அவருடைய தசாபலன் பிரகாரம் அவர் அனுபவிக்க போகிறார். அது மாதிரி தான் ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிகளும் அவரவர்களின் தசாபலனை வைத்துத்தான். இப்போ பயிற்சி ஆகுதே சார், அதெல்லாம் எப்படி? ஆமாம், பயிற்சி ஆகிறதுனால சிலர் நல்ல பலன்களும் உண்டு, கெடுதல் பலன்களும் உண்டு. இப்போ சனி பயிற்சி ஆனார்னு வச்சுங்க. பொதுவாக சனி பயிற்சி ஆனால 6 கிரகங்கள் மாட்டிக்கும் அந்த சனியினுடைய வழியில். எப்படி? 7.5 சனி 3 ராசியை பிடிச்சிக்கும். 12ஆம் இடத்தில் சனி வந்தால் 7.5 வருடம் 2 3 ராசி பிடிச்சிக்கும். இப்போது 7.5 சனியில் மாட்டிக்கொண்ட ராசிகள் எது? மகரம், கும்பம், மீனம் 3 ராசி 7.5 சனியில் நிற்குது. கடகம் அஷ்டம சனியில் நிற்குது ஒரு 2.5 வருஷம். சிம்மம் கண்ட சனியில் இருக்கிறது, அது ஒரு 2.5 வருஷம். விருச்சிகம் அர்த்தாஷ்டம சனியிலே நிற்கிறது, அது ஒரு 2.5 வருஷம். ஆக இந்த 6 ராசிகளும் 7.5 சனி. ஒவ்வொரு முறையும் சனி பெயர்ச்சி ஆகும்போதெல்லாம் 6 ராசிகள் பிரச்சனைக்குரிய விதத்திலே அமைந்துவிடும். அப்படி 2025லேயும் இந்த பிரச்சனைகள் உண்டு. எப்போது அவர் பெயர்ச்சி ஆகிறார் என்ற கணக்கை பார்க்கும்போது
சனி மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 தான் பயிற்சி ஆகிறார். அப்போது அது வரைக்கும் இந்த 6 ராசிக்காரர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஆகணும். இதில் சனி தசை நடந்து கொண்டு சந்திர புக்தி நடக்குமே ஆனால் அங்கேயும் வச்சிருவான் கடவுள். நீங்கள் பண்ண பாவத்துக்கு பரிகாரத்தை அங்கே போட்டு ஒரு முத்திரை குத்திடும். இந்த பாவம் பண்ண உங்கள் கர்மாவில் அக்கௌண்ட்டில் இருக்குப்பா. சரி, இப்போ கரெக்டான டைம் வந்துருச்சு அப்படின்னு சனி மகாதசை சந்திர புக்தியில் நிச்சயமாக கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும். கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் இந்த சந்திர தசையில் சனி புக்தி நடந்தாலும் அதுவும் இதே தலைவலி தான். இப்படி தசாபலனுக்கு ஏற்றவாறும் இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேதுகள் பெயர்ச்சி, இவங்க தானே வருஷ கிரகங்க பயிற்சி ஆகிறதுல. மற்றவங்க பெயர்ச்சியெல்லாம் பெருசாக சொல்ல மாட்டாங்க. அது எப்போ பெயர்ச்சாவது, எப்போ பெயர்ச்சியை முடியுதுன்னு அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது. ஆக இந்த பெயர்ச்சிகளை கொண்டும் நாம் பலன் சொல்ல வேண்டி இருக்கிறது அல்லவா? அதன் பிரகாரமும் பலன் வேண்டும். தசாபலன், தசா புக்தியின் பிரகாரமும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய பலன் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது 2025 நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரரும் இதை அடைந்து விடுவீர், அதை பெற்று விடுவீர் என்றெல்லாம் வெறும் ப்ளஸ் பாயிண்ட்டாகவே சொல்லிட்டு போனால் நிச்சயமாக அது மாதிரி நடக்காது. எனக்கு அதுபோல் புத்தாண்டு பலனை சொல்ல எனக்கு விருப்பம் கிடையாது. சரி, ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த புத்தாண்டு நாளில் நாம் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளலாம். எது போல உறுதிமொழி? இவ்வளவு காலம் ஒரு போன வருடம் நாம் என்னென்ன செய்தோம், என்னென்ன நல்லது செஞ்சுருக்கோம், என்னென்ன கெடுதல் செஞ்சுருக்கோம். கெடுதல் செய்யாமல் இருப்போமா? முடியுமா? நம்மளால் கெடுதல் பண்ணாமே இருக்க நம்மளால் முடியுமா? நம்மளால் மனுஷன்ல, மனுஷன்னா கெடுதல் பண்ணுவான் இல்லையா? கண்ணதாசன் ஒரு பாடலே சொன்னார், மனிதரில் நாய்கள் உண்டு, மனதில் நரிகள் உண்டு, பார்வையில் புலிகள் உண்டு, பழக்கத்தில் பாம்பும் உண்டு, ஜாகிரதை அப்படின்னார். அப்போது ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் பேச்சுகளிலும் இப்படி உணர்வுகளிலும் நாயோ, நரி, புலி, பாம்பு இந்த 4 குணம் கண்டிப்பாக இருக்கும் என்பது கண்ணதாசனின் ஆணித்தரமான பாகம். அது உண்மைதானே? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்ககிட்டயே இந்த நாய், நரி, புலி, பாம்பு இருக்கிறதா, அந்த குணம் நம்ம இடத்திலே இருக்கிறதா என்று நீங்களே சுய ஆய்வு பண்ணி பாருங்களேன். மனுஷன்னா அது இருக்கும்ன்றார் அவர். அப்படின்னா நீயும் மனுஷன், நானும் மனுஷன். என்கிட்ட இருக்குதா, நான் ஆய்வு பண்ணுவேன். நானும் மனுஷன் தான், என்கிட்ட கூட அது இருக்கிறது என்றே கூட வைத்துக்கொள்வேன். நானும் அதை ஆய்வு பண்ணுறேன், நீங்களும் ஆய்வு பண்ணுங்களேன். நம்மக்கிட்ட நாய் குணம், நரி குணம், புலி குணம் அல்லது பாம்பு குணம், இது 4 இருக்குதா? இதை 4ல் ஏதாவது 2-3 தான் இருக்குதா? இல்லை இந்த 4லுமே எது எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது? இதெல்லாம் நீங்களே உங்கள் மனசாட்சியை கேட்டு ஆய்வு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் போன வருடம் இது போன்ற குணங்களை கொண்டு பல பாவங்களை செய்திருப்பீர்கள் என்று தான் நான் கூற வருகிறேன்.
மனுஷன் எல்லாரும் நல்லவன் தான், பிறக்கும் வரை தான். பிறந்து வளர்ந்து ஆளாகும் பொழுது அவன் நல்லவனாக வாழவே முடியும். ஏதாவது ஒரு வகையில் அவனை சூழ்நிலை கெடுக்கும், கூட இருக்கிறவன் கெடுப்பான். இல்லை பெற்ற தாய் தகப்பனே சரியில்லாமல் போவதனால் அந்த பிள்ளை சரியாக வளரக்கூடிய சூழ்நிலை இருக்காமல் அவன் கெட்டு போவான். இல்லை என்றால் குடும்பம் அந்த சூழல் இது அதுன்னு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு அவன் எதையாவது தப்பு பண்ணுவான். அப்படி எல்லாமே நம்ம பண்ணித்தானே வாழ முடியும். பண்ணாமல் எப்படிப்பா வாழறது? முடியாதில்ல. அப்போ நம்ம பாவம் பண்ணுறோன்றது உறுதியாகிறது. ஆனால் அந்த பாவங்களின் பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். புது வருடம் பிறப்பதால் நீங்கள் அனுபவிக்காமல் சென்று விடுவீர்கள் என்று சொல்ல முடியாது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த புத்தாண்டு தினத்திலே என்ன செய்ய வேண்டும்? ஒரு லிஸ்ட் எடுங்க. போன வருஷம் ஜனவரி மாதம் என்னென்ன பண்ணோம், எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், யார் யாருக்கு என்ன பண்ணோம், எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். புண்ணியம் பண்ணதை ஒரு லிஸ்ட் எழுதுங்க, பாவம் பண்ணதை ஒரு லிஸ்ட் எழுதுங்க. எது ஜாஸ்தியாக இருக்குதுன்னு கணக்கு பாருங்கள். நீங்கள் யாருக்கும் காட்ட வேணாம், உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. கேட்டு பாருங்கள். அதில் பாவம் லிஸ்ட்டு அதிகமாக இருந்தால் அப்போது நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள், இனிமேல் இத்தனை பாவங்களில் நான் செய்ய மாட்டேன். இந்த போன வருஷம் இத்தனை வேலை பண்ணிட்டேன், இவ்வளோ பாவத்தை நான் சம்பாதிச்சிட்ருக்கேன், அஜ்ஜோ அப்படின்னு உங்களுக்கு புரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ இவ்வளோ பாவத்தை சம்பாதிச்சா என்ன ஆகும்? அடுத்து ஜென்மம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்போ இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் எதுக்கு வருது? உங்கள் கர்மாவை கழிக்கிறதுக்கு, உங்களை கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு தானே. ரொம்ப கொதிச்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடவுள் என்ன செய்கிறார்? ஆடுறா ராஜா அடிச்சு எவ்வளோ தொலைக்கு போக போகிறீங்க, இந்த இருக்கு பின்னால் நான் வரேன் அப்படின்னு சனி பகவான் தள்ளி விட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சனி பகவான் என்ன பண்ணுவார்? ஓஹோ இவ்வளோ ஆட்டமாக வந்து இப்படி கொதிக்குதா, கொதிக்கிறது அடங்கணும்னா எரியத்தை பிடுங்கணும். அவர் எரியத்தை பிடிங்கிடுவார். அவ்வளோதான். கொதிக்கிறது எங்கே கொதிக்கும்? ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடும். தூர் வாரிடுவார். உங்கள்கிட்ட இருக்கிற நான் என்ற எண்ணம், அகம்பாவம், ஆணவம், இப்படி என்னென்ன நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உன் மனசில் இருந்தது எல்லாத்தையும் தூர்வாகி போட்டு உன்னை ஒரு சரியான தெளிந்த நீரோட மாதிரி ஆக்கி அப்பாடான்னு ஓரமாக உட்கார வச்சுடுவார். ஜாகிரதையாக இருங்க. பாவம் பண்ணிங்க, கண்டிப்பாக நீங்கள் பரிதவிப்பீர்கள், கஷ்டப்படுவீர்கள். இனிமேல் நான் இந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்று இந்த புத்தாண்டிலே நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக புண்ணியம் என்ற கர்மாவிலே புண்ணியம் என்ற அந்த கால்குலேஷன் வசந்துடும், அதிகமாகிடும். பாவம் லிஸ்ட்டு குறைஞ்சிடும். புத்தர் அந்த காலத்திலே சொன்னார், பாவம் பண்ணினா அது உன்னோட போகாது, உன்னுடைய வம்சத்தையே பிடிச்சி அழிக்கும். அவங்க கஷ்டப்படுவான், உன் புள்ள குட்டி கஷ்டப்படும் அப்படின்னு சொன்னான். அதனால தான் புத்தரை யாரும் மதிக்கலை. இப்படி சொல்கிறானே இவனை வச்சுக்கிட்டா நமக்கு வம்புன்ட்டு அப்போ இருந்தவங்க கடவுளை கும்பிட்டா போதுங்க, செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் ஆண்டவனக்கிட்ட போனால் நீ தீர்ந்தது. அவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணால் கடவுள் காப்பாற்றிடுவார், தங்கத்தேர் இழுத்தா கடவுள் காப்பாற்றிடுவார், அன்னதானம் போட்டால் கடவுள் காப்பாற்றிடுவார். இப்படி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, வம்சத்தை போய் சேருமடான்னு சொன்னவனை திசை திருப்பி அந்த வழியில் நம்மளை திருப்பி விட்டாங்க. அதனால் நம்மளும் என்ன பண்ணுறோம், அதுக்கு பின்னால் வந்தது செஞ்ச பாவத்தை கடவுள்கிட்ட போய் முறையிட்டா
ஒருத்தர் அப்படி தான் வந்தார் ஒரு கோயிலில், அப்படியே கண்ணீர் வடிக்கிறார். என்னடான்னு போய் பக்கத்தில் நின்று அவர் என்னதான் ஏதோ ஒன்று ரெண்டு காதில் விழுதான்னு நான் போய் பக்கத்தில் நின்று கேட்குறேன். நல்லா சத்தமாக கொஞ்சம் சொல்கிறாரு, என் காதில் விழுது. என்னடானாக்கா பயங்கரமாக கடன் வாங்கிட்டு கடனை அடைக்க முடியாமல் அசிங்கப்படுறாரு, அவமானப்படுறாரு. உடனே இங்கே கடவுள்கிட்ட வந்து முறையிட்டா, அந்த கடனை தீர்த்துடு, என் கடனை தீர்த்துடு, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, என்னை காப்பாற்று, நான் ரொம்ப கேவலமான நிலையில் இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே அழுகிறார். எங்கள் கோயிலில் கடவுள் திருப்பி உண்மையிலே வந்தார்னா என்ன கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? என்னை கேட்டுக்கிட்டாயா கடன் வாங்கினேன், இப்போ எங்கிட்ட வந்து கடனை அடைன்னு வந்து இங்கே உக்காந்துட்டு அழுகிறீங்க. புரியுதா? அதுபோல் நம்ம செய்கிற வினை தாங்க நமக்கு திரும்பி வரும். கடவுள் என்ன செய்வார்? நீ எடுக்கிற முயற்சியை திருவினையாக்குவது அவருடைய வேலை. அவ்வளோதான். அதை பண்ணிவிட்டு அவர் போயிட்டே இருப்பார். ஆனால் நீ அதில் கிடைக்கிற நல்லது கெட்டது பலன் எல்லாமே நான் அப்போவே கொடுத்துட்றேன். நீ நல்லது செஞ்சால் நல்ல மாதிரி வாழ்ந்துட்டு போகிற, கெடுதல் பண்ணால் பாவத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட போகிற அப்படின்றது அங்கே கிளியராக அவர்கிட்ட சொல்லிட்டுறார். ஆனால் நம்ம தான் உஷாராக இல்லாமல் இருக்கோம். இந்த சூட்சும விஷயத்தெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். ஆக நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாவத்தை குறைத்து கொள்வோம். இந்த புத்தாண்டு தினத்திலே உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இனிமேல் இந்த பாவங்களை செய்ய மாட்டேன். என்னென்ன பாவம்னு உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கீங்க. கரெக்டாக தான். ஏதாவது அந்த பாவத்தில் வந்து எது நம்ம இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு கூட ஒரு 10 பாவத்தில் ஒரு 4 இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இந்த புத்தாண்டில் இருந்து நான் இனி அதை செய்ய போவதில்லை என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். அது அப்போது இறைவன் அருள் உங்களை தேடி வருவேன். அதுதானே எப்பா வேணும். ஜாதகம் பிரகாரம் அது பாட்டுக்கு அது வேலையை செய்ய போகுது. நீ செய்ய வேண்டிய வேலை பாவத்தை குறைப்பது, பாவத்திலிருந்து விடுபடுவது. இப்படி செஞ்சாதான் உனக்கு அந்த புத்தாண்டு முழுவதும் நல்லதாக நடக்கும். இது நடக்கும், அது நடக்கும், இப்படி ஆகிடுவா, அப்படி ஆகிடுவா, இதை பண்ணா அது பண்ணான்னு சொன்னால் அதிலெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. நீ பாவம் பண்ணாமல் இருந்தால் தான் உனக்கு நடக்கும். அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த புத்தாண்டு தினத்தில் 2025 புத்தாண்டு தினத்தில் நான் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுவேன், இனி அந்த மாதிரியான ஒரு பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்வது தான் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான இதுவும் ஒரு வகையிலே இறைவன் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணத்தை கொடுப்பாரேயானால், இந்த ஆள் என்ன இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான், பாவம் பண்ணலைன்னா என்னால் பிழைக்கவே முடியாதியா அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த காலத்தில் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டாம். நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நம் பிள்ளைகள் நன்றாக வளர வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், நல்ல மாதிரி வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது என்றால், நீங்கள் இதற்கு முன் செய்த பாவங்களில் என்னென்ன உங்களால் செய்யாமல் இருக்க முடியும் என்பதை உணர்ந்து உறுதியாக அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் நிச்சயமாக உங்கள் வம்சம் நன்றாக இருக்கும். இல்லை என்றால் இதில் புத்தாண்டு பலன் ஒன்றுமே இல்லை. இதுதான் பலன். இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு வாழ்வது தான் புத்தாண்டிலே நமக்கு நல்ல பலனை கிடைக்க வேண்டும்
என்ற ஆசை உங்களுக்கு இருக்கிறது என்றால் நீங்கள் செய்த பாவங்களுக்கு பிராய்ச்சித்தம் ஒன்று தேட வேணாம். இனிமேல் அதை பண்ணாமல் இருந்தாலே நல்லது அப்படின்ற ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். போதுமே, இறைவன் பார்ப்பார். ஓ, இப்படிப்பட்டவனைத்தான் நம் கை கொடுத்து தூக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த இறைவன் அருள் கிடைத்தது. இன்னொன்று, இப்போது சில பாவங்கள் பெற்றவர்களே பிள்ளைகளுக்கு செய்கிறார்கள். என்னடா இது? அச்சிச்சோ, பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறார்களா? ஆமாம். என்ன பாவம் செய்கிறார்கள்? உங்களால் யூகிக்க முடிகிறதா? பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு என்ன பாவத்தை செய்கிறார்கள்? எல்லாரையும் சொல்ல முடியாது, சில பேர் இருக்கான். என்ன, டிவோர்ஸுன்னு சொல்லிட்டு குடும்பத்தால் கோர்ட்டில் போய் என் புருஷனுக்கு டிவோர்ஸ் கொடுங்க, என் பொண்டாட்டிக்கு இதுலேருந்து இனி நான் வாழ முடியாது, அவங்ககிட்ட எனக்கு ஒரு டிவோர்ஸ் கொடுங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு 2 பசங்க இருப்பாங்க. அடப்பாவீங்களா, 2 குழந்தைகளை பெற்ற நீங்கள் இப்போது பிரிகிறீர்களா? அதற்கு கோர்ட்டிலேருந்து ஆர்டர் வேணுமா? எதுக்கு? ஏன் பிள்ளைகளுக்கு இந்த பாவத்தை தேடி வைக்கிறீர்கள்? இந்த 2025 புத்தாண்டிலே நீங்கள் அவ்வளோதான், அந்த கேஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணிக்கணும். மீண்டும் புருஷன் பொண்டாட்டி, கணவன் மனைவியாக, பிள்ளைகளுக்கு தகப்பன் தாயாக வாழ்ந்து காட்டுங்கள். அதுதான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, பெற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம். இப்படி பிரிஞ்சிட்டுங்க, சரிங்க, என்னங்க மாறிக்கிட்டீங்க? வாழ்க்கைன்ற பந்தத்தில் சேர்ந்து கணவன் மனைவியாக வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று வாழ்க்கையை எப்படி வாழணும் என்ற ஒரு உணர்வுக்கும், கணவன் என்றால் என்ன, மனைவி என்றால் என்ன என்று இருவரும் சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு வகையிலே